இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுங்களா? ஹாஸ்பிட்டல் எதுக்கு தெரியுங்களா போனேன்? எனக்கு வந்து இந்த மழை வந்தாவே தைராய்டு பிரச்சனை வேறு இருக்கா, இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் லைட்டாகவே தொண்டை வலி. நானும் வந்து காலையில் உப்பு சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சேன். சரி ஏதோ உள்ள புண்ணு இருக்கும் என்னமோ அப்படின்னு. அதுவும் வந்து எதுவும் செட் ஆகலை. சரி இன்றைக்கி டாக்டரை பார்த்துட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கம்பெனிக்கு போயிட்டு, எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வேலை இல்லை, மழை வந்ததுனால அவருக்கு லீவு விட்டாங்க. அவர் காலையிலே வீட்டுக்கு வந்துட்டார் பாவம். என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக மறுபடியும் சாயந்தரமே டவுனுக்கு கிளம்பி வந்துட்டார். நானும் கம்பெனி முடித்து வரேன், அவரும் வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தார். டேப்லெட்லாம் வாங்கிட்டு 2 பேரும் வந்து மலைக்கிறதுக்கு கொஞ்சம் டீயை குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு போய் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று சமைக்கலாம். ஊசி போட்டான்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. காலையில் வச்சு சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. பசங்களை வந்து அவங்களும் சாப்பிட்டாங்க. ரசம் இருந்துச்சு. காலையிலேயே வந்து மிளகாலாம் தட்டி போட்டு பச்சை மிளகாலாம் தட்டி போட்டு ரசம் வச்சேன். கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்லான்னு கொஞ்சம் மாவு இருந்துச்சு. பசங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிடாததுக்கு முன்னாடியெல்லாம் மாத்திரை இருந்துச்சு, அதையும் போட்டு இதுவே எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு ஒரு வேளை தானே சாப்பிட்டாச்சு.